இணையதளங்களிலேயே சில பேர் வசிக்க ஆரம்பிச்சு நிறைய நாள் ஆகுது. இவங்களுக்கு இது ஒரு மனநோயான்னு ஆராய்ச்சியும் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு உதாரணமா நிறைய விஷயங்கள் அடுக்கலாம். தங்களோட எண்ணத்தை மற்றவங்களோட பகிர்ந்தே தீரணுங்கிற வெறிதான் ஒருவேளை இதற்கு காரணமோ? இங்க ஒரு முகநூல் வாசி கேக் செய்யறப்ப மாவுல தவறிவிட்ட தன்னோட மொபைல் போன் குறித்து அழுது இருக்காங்க. என்ன ஒண்ணு, அழற சத்தம் கேட்காது. ஷாப்பிங் செஞ்சுட்டு இருந்த குழந்தைய கவனிக்காம ஷூ கடைக்காரர் பூட்டிக்கிட்டு போயிட்டாரு. என்ன செஞ்சிருக்கணும்? அந்த குழந்தையை காப்பாத்த வழி தேடி இருக்கணும். ஆனா அதை மொபைல் போன்ல போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் போடுறாங்க. லேப்டாப்பில் அப்படி என்ன மூழ்கி போயிருந்தாங்களோ தெரியல. கரண்ட் போனதால் மெழுகுவத்தி ஏத்தி வச்சவங்க அப்படியே தூங்கி போக ஆப்பிள் எரிஞ்சு போச்சு. அதையும் வீணாக்காம ஸ்டேட்டஸ் போட்டாச்சு. பேக்கரியில கேக் ஆர்டர் பண்ணினவங்க அதுல என்ன எழுதணும்னு ஒரு பேப்பர்ல எழுதி கொடுக்க அதை அப்படியே கேக் மேல எழுதிட்டாரு கடைக்காரரு. டோன்ட் ரைட் தட், ஹிஸ் நேம் இஸ் மேட்ங்கிறது உள்பட. காரை ரிவர்ஸ் எடுக்கும் போது நீச்சல் குளத்தில் இறங்கிவிட அதையும் படம் பிடிச்சு பதிவு பண்றாங்கப்பா. படகுக்குள் காரை ஏற்றிச் செல்ல முயன்ற போது நடந்த விபத்தில் படகுக்கும் கரைக்கும் இடையில அந்தரத்தில் நிக்குது காரு. அதன் சொந்தக்கார பொண்ணு அதையும் புகைப்படம் எடுத்து போஸ்டிங் போட்டிருக்காங்க. அந்த பெண் முகத்துல தான் எத்தனை மகிழ்ச்சி. ஒரு டிவி செய்தி சேனல் கட்டடத்துல தீ விபத்து ஏற்பட்டு விட அதை அறிவிப்பாக போட்டது அந்த டிவி சேனல். இந்த செய்தியை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள அதையும் படம் எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டாச்சு.